ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவின்ஸ் ஹோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாலக் பூரி, அதுக்கு தொட்டுக்க குருமா, அப்புறம் மத்தி மீன் ஃப்ரை, பருப்பு குழம்பு இதாங்க செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பாலக்கீரை வாங்கி இந்த மாதிரி நல்லா கழுவி ஆஞ்சி எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். நான் ஒரு கட்டு வாங்கினேன், அதில் பாதி தான் ஆஞ்சி வச்சுருக்கேன். நல்லா கழுவி உப்பு போட்டு நல்லா கழுவிக்கோங்க. இலையை மட்டும் ஆஞ்சி வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு பச்சை மிளகா, 4 பல் பூண்டு, இது ரெண்டும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாலக் பூரி தாங்க செய்ய போகிறோம். பாலக்கீரை பூரி. நம்ம குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீரைலாம் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்கங்க. அதனால் இந்த மாதிரி நமக்கு பூரியில் இந்த மாதிரி நம்ம பாலக்கீரை, அதுவும் க்ரீனிஷ் கலராக எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். அரைச்சி விழுது அப்படி பச்சை கலரில் அந்த பூரி இருக்கிறப்போ பார்த்திங்கன்னா குழந்தைங்க விரும்பியும் சாப்பிடுவாங்க. அந்த கீரை வந்து அவங்களுக்கு வயிற்றுக்குள்ளே போன மாதிரியும் ஆயிடுச்சுங்க. இதுக்கு வந்து பூரிக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சுடுதண்ணி சுட வச்சுருக்கேன். வேறு எதுவுமே தேவையில்லைங்க. பாலோ நெய்யோ எண்ணெயோ பிசைகிறதுக்கு எதுவுமே தேவையில்லை. தண்ணி மட்டும் சூடு பண்ண வச்சுக்கோங்க. அந்த தண்ணியில் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பூரி மாவில் வந்து உப்பு பிடிக்கும். உப்பு இதில் போட்டிங்கன்னா அங்கங்கே இருக்குங்க. தண்ணியில் சேர்த்துட்டிங்கன்னா நல்லா சுடு தண்ணி, வெதுவெதுப்பான தண்ணி, வெதுவெதுப்பாக நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூடு பண்ணிக்கோங்க உப்பு போட்டு. இப்போ மாவில் வந்து 2 டம்ளர் மாவு, ஒரு 15 சப்பாத்தி வர்ற மாதிரி எடுத்துருக்கேங்க. 15 பூரி வர்ற மாதிரி. இதில் வந்து பாலக்கீரையும் சேர்த்துக்கோங்க. பாலக்கீரையும் சேர்த்துட்டு தண்ணியும் சேர்த்து சுடுதண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. மாவு வந்து ஃபஸ்ட்டே நிறையா தண்ணி ஊற்றிடக்கூடாது. மொத்தமே பார்த்திங்கன்னா எனக்கு 1 டம்ளர் தண்ணி தாங்க தேவைப்பட்டுச்சு. ஃபஸ்ட்டு ஊற்றி நல்லா அந்த இருக்கிற ஈரம் ஃபுல்லாக இருக்கிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கணுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா இன்னும் 2வது கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 டம்ளர் தண்ணி அளவு தாங்க எனக்கு தேவைப்பட்டுச்சு. 2 டம்ளர் சப்பாத்தி மாவுக்கு ஒரு 15 பூரி போல் வந்துச்சுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒட்டுற மாதிரி பிசுன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணிடணும், ட்ரையாக அந்த மாதிரி மாவு போட்டுக்கணுங்க. மாவு போட்டு அந்த மாவுலே அப்படியே நீங்கள் பிசைஞ்சு எடுத்திங்கன்னா அந்த ஈரத்தெல்லாம் எடுத்துரும். உங்களுக்கு தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா நீங்கள் மாவு போட வேண்டிய தேவையே இருக்காது. நல்லா சாஃப்டாக உங்களுக்கு பூரி நல்லா புஷ் பூரி வந்து கிடைக்குங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு எதுவுமே அதில் வெடிப்பே இல்லாத மாதிரி அளவுக்கு நல்லா சப்பாத்தி மாவு பிசைஞ்சுக்கணுங்க. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வந்துடும். நல்லா நீங்கள் அமுக்கி பிசையணுங்க. அதை ஒரு பக்கம் நீங்கள் வந்து தட்டு போட்டு மூடி போட்டு வச்சுருக்கேன். இந்த பக்கம் நம்ம வந்து குருமா செய்ய போகிறோம் பூரிக்கு. ஒரு 1/2 hour சப்பாத்தி மாவு பிசைஞ்சு இருக்கணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் பூரி போடும்போது. குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்து 2 பெரிய வெங்காயம், 4 பேர் சாப்பிட்ற மாதிரி அளவு குருமா செய்கிறேங்க. ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வெஜ் குருமா. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கேரட் வெட்டி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து தண்ணியில் தாங்க போடணும் வெட்டி. ஏன்னா அதில் ஸ்டார்ச் நிறையா இருக்கும், அதனால் தண்ணியில் தான் போடணும். அப்புறம் மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் சோம்பு, பட்டை, ஒரு பச்சை மிளகா, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், இது கூட 4 ஒரு 8 பல் போல் சின்ன பல், இது ரெண்டையும் வந்து நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க குருமாக்கு. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி வந்து பொடிசாக வெட்டி சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் கேரட்டும் உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம். தேங்காய் கூட பட்டை, சோம்பு. இது பாருங்கள், இது மட்டுமே சிம்பிளாக செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க குருமா. குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியான மெத்தடுங்க. இப்போ தண்ணி ஊற்றி மிக்ஸி உள்ள கலவையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் மல்லித்தலை தூவி விட்டுக்கோங்க லைட்டாக. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு. காய்கறிலாம் பார்த்திங்கன்னா 2 விசிலில் வெந்துடும். பட் நம்ம கொஞ்சம் குழுன்னு வேணும்னா குக்கரை மூடி ஒரு 4 விசில் விட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த குருமா செஞ்சுட்டு இருக்க டைமில் நமக்கு பூரி மாவு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ பாருங்கள், நான் உருட்டிட்டு இந்த மாதிரி பால்ஸாக உருட்டி வச்சுட்டு தேய்ச்சி வச்சுருக்கேன். பாருங்கள், ஒட்டவே இல்லை பார்த்திங்களா சப்பாத்தி. எனக்கு பாருங்கள், சப்பாத்தி மாவு வந்து பாருங்கள், நான் மாவே போட்டே பிசையலைங்க. பூரிக்கு வந்து பார்த்திங்கன்னா மாவே போடலங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா நான் ட்ரையாக தனியாக பிசையும் போதே மாவு போட்டு பிசைஞ்சாலும் பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த பக்கம் குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த சைடு வந்து எண்ணெய் காய வச்சுருக்கேன். பூரி நம்ம போட்டு எடுத்துடலாம். பாலக் பூரி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், க்ரீன் கலர் பூரி. பூரி போட்டு எப்போவுமே இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் மேலே ஊற்றக்கூடாதுங்க. அந்த மாதிரி நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டால் போதும். பாருங்கள், புஷ்னு எப்படி பூரி அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா கீரைலாம் சாப்பிடவே மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் பாலக்கீரை வாங்கி நாளே வாங்கி வச்சு ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப ஈஸி தாங்க, சிம்பிளாக தான் ஈஸியாக பண்ணிடலாங்க. பாருங்கள், எவ்வளோ புஷ்னு சூப்பராக வருது பூரி. பாருங்கள், 1/2 hour ஊறணுங்க. பூரி மாவு வந்து பார்த்திங்கன்னா பூரிக்கோ சப்பாத்திக்கோ ரெண்டுமே நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து சுடுதண்ணி ஊற்றி பிசைஞ்சு பாருங்கள். நீங்கள் எதுவுமே ஊற்ற தேவையில்லைங்க. பாலோ நெய்யோ எண்ணெயோ டால்டா எதுவுமே ஊற்ற வேண்டாம். சுடுதண்ணியும் உப்பு போட்டு காய வச்சுட்டு அதில் நீங்கள் சப்பாத்தி மாவு போட்டு பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், மீதி உள்ள மாவெல்லாம் இந்த மாதிரி நான் வந்து தேய்ச்சி வச்சிட்டேன். பாருங்கள், ஃபுல்லாக பூரி எல்லாம் போட்டு எடுத்துட்டேன். எப்படி புஷ்னு இருக்குன்னு பாருங்கள். குருமா ரெடி ஆகிடுச்சு, நாங்கள் சாப்பிட போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி பாலக் பூரி அண்ட் இந்த குருமா ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் தாங்க.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மத்தியானத்துக்கு வந்து துவரம் பருப்பு குழம்பும் மத்தி மீன் ஃப்ரை தாங்க செய்ய போகிறேன். நல்ல காம்பினேஷனுங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 1 டம்ளர் துவரம் பருப்பு நல்லா கழுவி எடுத்துகிட்டு அது கூட 4 பல் பூண்டு, 2 தக்காளி, 1 ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் தேவையான அளவு காயப்பொடி, ஒரு பச்சை மிளகா, அது முங்குற அளவுக்கு 1 டம்ளர் துவரம் பருப்புக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி ஃபுல் ஸ்பீடில் ஃபுல் ஃப்ளேமில் 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பருப்பு நல்லா வெந்துருங்க. இந்த மாதிரி மெத்தடில் நீங்களும் துவரம் பருப்பு குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. அதுவும் துவரம் பருப்பு குழம்புக்கு மத்தி மீன் ஃப்ரை காம்பினேஷன் ரொம்ப சூப்பருங்க. சாம்பாருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். பருப்பு குழம்பு சாம்பாருக்கு மத்தி மீன் ஃப்ரை 1 கிலோ மத்தி மீனுங்க. இந்த மாதிரி தலையெல்லாம் வெட்டிட்டு இந்த மாதிரி வாங்கிட்டு வந்தாங்க ஃப்ரை பண்ணுறதுக்கு. நான் அதை நல்லா உப்பு போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். உள்ள குடல் அசடெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த பண்ணி பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணுறதுக்கு மிளகா பொடி சில்லி தனி மிளகாய்த்தூள் சில்லி பவுடர் வந்து 4 ஸ்பூன் சேர்த்துருக்காங்க. 4 ஸ்பூன், அது கூட 2 ஸ்பூன் உப்பு, நல்லா தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு நல்லா மசாலா வந்து இந்த மாதிரி குழுன்னு கரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு மீனாக எடுத்து நம்ம மசாலா எடுத்து அப்படியே நம்ம வந்து தடவணுங்க. மொத்தமாக போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு மீனாக எடுத்து இந்த மாதிரி நல்லா தடவி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மசாலா நல்லா பிடிக்கும். இது மத்தி மீன் ஃப்ரை பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளெல்லாம் ரொம்ப வைக்க வேணாங்க. டக்குன்னு உடனே அப்படியே வந்து பொரிச்சு எடுத்துடலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பருப்பு குழம்புக்கு வந்து பருப்பு வெந்துருச்சு. குக்கரில் மிக்சியில் வந்து 4 பல் தேங்காயும் ஜீரகமும் அரைச்சி ஊற்ற போகிறாங்க பருப்பு குழம்பு. அப்போனா நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள், மீன் வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா மத்தி மீன் இந்த மாதிரி ஃபுல் ஸ்பீடில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. ஒரே செட்டில் நான் 7 பீஸ் போட்டிருக்கேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பருப்பு வெந்துருச்சு. அது கூட நான் வந்து தேங்காய் ஜீரகம் அரைச்ச விழுது வந்து சேர்த்துட்டேன். பாருங்கள், மத்தி மீன் ஒரு சைடு வெந்துருச்சு. ஒரு சைடு வெந்ததும் அப்படியே திருப்பி போட்டு ஃபுல் ஸ்பீடில் பார்த்திங்கன்னா ஒரு 3 மினிட்ஸில் வெந்துருங்க மீன் வந்து பார்த்திங்கன்னா. அப்போனா உங்களுக்கு ஃப்ளஷ் வந்து அப்படியே கிடைக்கும். நீங்கள் ரொம்ப நேரம் வேக போட்டிங்கன்னா ஸ்லோவில் அதை பார்த்திங்கன்னா மீன் வந்து எண்ணெய் குடிக்கும். ரொம்ப எண்ணெய் குடிக்கும். இது நீங்கள் ஃபுல் ஸ்பீடில் வச்சு திருப்பி போட்டு எடுத்து பாருங்கள், டக்குன்னு வெந்துருங்க. இந்த பக்கம் நான் வந்து பருப்பு குழம்பு தாளிக்க போகிறேன். கடுகு போட்டு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, அப்புறம் மிளகா பொடி வந்து பார்த்திங்கன்னா நான் வத்தல் எதுவுமே போடலைங்க. இந்த மாதிரி எண்ணெயில் வந்து போட்டிருக்கேன். அப்போ தான் பருப்பு குழம்புக்கு வந்து கலர் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கீரை எல்லாமே பார்த்திங்கன்னா தாளிப்பு இந்த மாதிரி பச்சை மிளகா கீரையில் சேர்க்காமல் இந்த மாதிரி தாளிப்பில் வந்து நீங்கள் வந்து மிளகா பொடி சேர்த்து பாருங்கள். உங்களுக்கு அந்த கலர் வந்து நல்லா கிடைக்குங்க. அதுக்கப்புறம் தாளித்து கொட்டினதுக்கப்புறம் அது மேலே மல்லித்தலை போட்டேன். இப்போ நல்லா கலக்கி விட்டுட்டு உங்களுக்கு கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. இப்போ டேஸ்ட்டான பருப்பு குழம்பு மத்தி மீன் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த காம்பினேஷன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்குங்க. அதுவும் பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லா மீன் சாப்பிட்றத விட மீதி ஷீலா மீன், வெள மீன், மத்தி மீன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இதுதான் ரொம்ப நியூட்ரிஷியஸ்ன்னு சொல்கிறாங்க. மத்தி மீன் தான் பார்த்திங்கன்னா. நீங்களும் இந்த மாதிரி காம்பினேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நாங்கள் இப்போ தானே கோயம்புத்தூர்லேருந்து இங்கே தூத்துக்குடியிலேருந்து இங்கே கோயம்புத்தூர் வந்தோம். வந்து 1 மந்த் ஆச்சுங்க. இப்போ அடுத்து ஊருக்கு கிளம்பிட்டோங்க. ஏன்னா லாக்டவுன் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. சரி, குழந்தைங்களுக்கு லீவ் விட்டாங்க. அதனால் நான் ஊருக்கு மருதாணி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கொப்பாக பறித்து வச்சுருக்கேங்க. பாருங்கள், இது ஃபுல்லாக நான் ஆயணும். பாருங்கள், எனக்கு ஆயிரத்துக்கு 30 மினிட்ஸ் ஆச்சுங்க. இது ஃபுல்லாக நான் ஆஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். சரி, ஊரில் போய் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி வச்சேன்னு சொல்லிவிட்டு. பாருங்கள், இலை பார்க்கறதுக்கு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த சம்மர் டைமில் நீங்கள் மருதாணிலாம் வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக வைங்கங்க. குழந்தைங்களுக்கும் ரொம்ப உடம்புக்கு நல்ல குளிர்ச்சிங்க. மருதாணி பார்த்திங்கன்னா தலையிலையும் ஹேர் டை மாதிரி மிக்ஸ் பண்ணி அடிக்கலாம். இந்த இலையை வந்து அப்படியே கூட நீங்கள் மருதாணி வைக்கலாம். நான் ஊருக்கு போய் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி நான் மருதாணி கையில் வச்சேன் அப்படிங்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, டாட்டா பை. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.